நீங்க எல்லாரும் எனக்கு இன்னொரு உறுதிமொழியை ஒண்ணு கொடுக்கணும். ஊழலற்ற உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? உங்களை தான் கேட்கிறேன், நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? உண்மையிலேயே கொடுப்பீங்க தானே? இந்த விஜய நம்புறீங்க தானே? ஒவ்வொரு வீட்லயும் விசில் சத்தம் கேட்கும் தானே? அந்த விசில் சத்தம் ஒவ்வொரு பூத்திலையும் புயலா ஒலிக்கும் தானே? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு டாக்டர் இருக்காருன்னா நாம எப்போ அவரை பத்தி யோசிப்போம்? இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவரை யோசிப்போம், அவர் ஞாபகம் வரும். அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு வக்கீலை தேடிப்போம், அவர் ஞாபகத்துக்கு வருவார். இது மனித இயல்பு. அந்தந்த பிரச்சனை வரும்போது நம்ம அவங்கவுங்கள தேடி போவோம். ஆனால் ஆன் அ டெய்லி பேசிஸ் நம்ம சும்மா சாப்பிடும் போது கூட நம்மளை அறியாமல் ஒருத்தவங்களை பற்றி நினைப்போம், நம்மளை அறியாமல் அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதர்கள் வேற யாரும் இல்லை, விவசாயி விவசாயி விவசாயி. அவங்க பார்க்கறதுக்கு வேணா சாதாரணமா இருப்பாங்க, ஆனா அவங்க சாதாரணமான மனிதர்கள்லாம் கிடையாது. இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைச்சது கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த கடவுளுக்கே படையல் போடுற உயர்ந்த மனிதர்கள் தான் நம்ம விவசாயிகள். இந்த பூமியில உயிர் இருக்குது, இந்த பூமியில பூ பூக்கும், காய் காய்க்கும், பூத்து குலுங்கும்னு இந்த பூமியை அழகா காட்டி இந்த பூமியை சாமி ஆக்கிறதுல இயற்கையோட சேர்ந்து நம்ம விவசாயிகளுக்கும் ஒரு முக்கிய பங்கு ஒன்று இருக்கு. அதனால நான் ஏதோ ஓவரா ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு விவசாயத்தை பத்தி டீட்டெயில்டா தெரியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதல டால்டா ஊத்தலாம் நான் வரல. எனக்கு விவசாயத்தை பத்தி டீட்டெயிலா தெரியலனா கூட அவங்க படுற கஷ்டங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய முதல் அரசியல் பயணம் தொடங்கினதே அந்த பரந்தூர் விஷயத்தை கையில் எடுத்துதான். அதனால நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் தீர்க்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள்ல நம்மளுடைய விவசாய பிரச்சனைகளும் ஒண்ணு. முதல்வர் அவர்களுக்கு இந்த மாதிரி நீங்க அது செஞ்சுட்டேன் இது செஞ்சுட்டேன் அப்படின்னு நிறைய பெருமையா சொல்லிக்கிறீங்களே, ஒரு அடிப்படை ஒரு பிரச்சனையை பத்தி ஒண்ணு பேசுவோமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐநா சபை ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அது கூட தினத்தந்தி நியூஸ்ல கூட வந்துச்சு. உடனே கூகுள் பண்ணி எதுவும் தேடாதீங்க, உங்க ஏஜென்சி வச்சு எதுவும் சர்வே கிர்வே எடுக்காதீங்க. எதுக்கு உங்களுக்கு சிரமம்? நானே என்னன்னு சொல்றேன். தண்ணீர் திவால் அப்படின்ற அந்த தலைப்புல தண்ணியே இல்லாம திவால் ஆக போகுது அப்படின்ற அந்த கட்டுரை படிக்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப பகீர்னு இருந்தது. இந்தியாவிலேயே அது முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச காலத்திலேயே தண்ணியே இல்லாம திவாலாக போகுதான். அதுக்கு காரணம் நிலத்தடி நீரை பாதுகாக்காம விட்டதுதான் காரணமா. மண்ணையும் மணலையும் கொள்ளையடிச்ச பின்ன வேற என்ன நடக்கும்? மலைகளை முழுகினா பின்ன வேற என்ன நடக்கும்? கனிம வளங்களை கொள்ளையடிச்சா பின்ன வேற என்ன நடக்கும்? இந்த மணல் கொள்ளையில ஈடுபட்டவங்களை மேல நீங்க சரியா நடவடிக்கை எடுக்கலன்னு அது போதுமானதாக இல்லை அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னிச்சே, மறந்துட்டீங்களா? இந்த மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இதுக்கெல்லாம் காரணம்
மணல் மாஃபியா குரூப் தான் மதுரை உயர்நீதிமன்றம் அந்த கிளை சொன்னுச்சு. அதை மறந்துட்டீங்களா? இந்த மணல் மாஃபியா குரூப்புக்கு ஆதரவு அளிக்கிறது யாரு? உங்க திமுக கவர்மெண்ட் தானே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்களோட டீலிங்ல இருக்கிறது யாரு? நீங்க தானே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தண்ணி திவாலாக போகுது, மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்தில் உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்டே குப்புரட்சி படுத்துக்குச்சு. உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். சரி, அதை விடுங்க. நம்ம விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைய வச்ச அந்த நெல்லெல்லாம் மழையில நனைஞ்சி வீணா போச்சே. டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிற நீங்க அதை ஏதாவது கவனிச்சிங்களா? அவங்களுடைய போராட்டம் எதுக்காவது கூட போய் நின்றுக்கிறீங்களா? கூண்டாஸ்ல மட்டும் போடுவீங்க. இதானே உங்களுடைய அந்த சாதனை. பரந்தூர் பிரச்சனை உங்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன? மேல்மா விஷயத்துல உங்களோட உண்மையான நிலைப்பாடு என்ன? தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஆறுகளையும் இணைப்போம், இந்தியாவிலேயே நாங்க தான் அதை பத்தி ஃபர்ஸ்ட் யோசிச்சோம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிற இந்த திமுக கவர்மெண்ட் அவங்களுடைய நாக் என்னன்னு சொல்லவா? இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய மாட்டாங்க. அந்த ஆட்சி முடிகிற டைம்ல, அந்த கடைசி 6 மாசம், அந்த 1 வருஷம், அந்த 1.5 வருஷத்துல அதுக்கான திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கான அடிக்கலை நாட்டுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், தோத்துருவாங்க. கேட்டா எங்க ஆட்சி தான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நாடகம் ஆடுவாங்க. இல்லை, நான் தெரியாம தான் கேட்கிறேன். மக்கள் மேல உங்களுக்கு உண்மையிலே அந்த அக்கறை இருந்துச்சுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. அதனால ஆட்சி முடியும் போது அடிக்கல் நாட்டுறது. ஓட்டுக்காக என்னென்னலாம் பேசுவீங்க, ஆனா மக்கள் இதெல்லாம் நம்புறதுக்கு அவங்க ஏமாளிங்க நினைச்சீங்களா? மக்களே, நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அந்த 5 வருஷத்துக்குள்ள அதை முடிக்கவும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்படிலாம் நம்ம பேசினா காவிரி பிரச்சனையில உன் கருத்து என்ன, முல்லை பெரியார் பிரச்சனையில உன் கருத்து என்ன, இப்படிலாம் அதெல்லாம் பத்தி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, உலக மகா மேதைகளே, ROV, ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்கிற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருந்தா எல்லாமே நடந்துருமா? நசன் பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. உருப்படியா ஏதாவது யோசிங்கயான்னு மக்கள் நினைக்கிறத யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அது நல்லாவே தெரியுது. உரிய இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.